மார்னிங். எந்த டாப்பிக்கில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட்டில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து எந்த டாப்பிக்கில் கம்பல்சரி இருக்கும், டேம் ஷோர் 100% தெர் இஸ் எ கொஸ்டின் ஃப்ரம் டிட்டர்மினன்ட்டில் வந்து எந்த டாப்பிக்கில் வரும்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ரைட்டுங்களா? ஸோ சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து 10th கிளாஸ்லேயோ இல்லை 9th கிளாஸ்லேயோ வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அல்ஜீப்ராவில். இப்போது அதே சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ன்றது யூஸிங் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து வாட் இஸ் த சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்? வாட் இஸ் எ லீனியர்? தட் மீன்ஸ் எ பாலினாமியல் ஹேவிங் only degree 1ன்றது நமக்கு லீனியர். டிகிரி 2 1 எப்படி சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ரைட்டுங்களா? டிகிரி 1ன்னா லீனியர். இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸில் வந்து 1 வேரியபிள் இஸ் தேர், 2 வேரியபிள்ஸ் இஸ் தேர், சிமிலர்லி 3 வேரியபிள்ஸ். இங்கே நமக்கு ஜென்ரலாக வந்து எந்த இதில் கேட்பாங்கன்னா 2 வேரியபிள்ஸில் கேட்பாங்க, இல்லைனா 3 வேரியபிள்ஸ். ரைட். ஃபர்ஸ்ட் we want to know how the systems of linear equations are. That means what? A x is equivalent to b. A x equivalent to b. A என்றது என்ன? It's a matrix. X is the variable. 2 variables ஆ, 3 variables ஆ, இல்லை 4 variables ஆ. b என்றது என்ன? அதோட ஈக்குவல் வேல்யூஸ். இதே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்னா A11 A12 and so on. கடைசியில் வந்து A1 n columns. Next A21 A22 and so on A2n and so on. ரைட்டுங்களா? m rows. A mth row first column, A mth row second column and so on A mth row nth column. இதான் கேபிட்டல் A ஓட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ரைட். இன்டு x ஈக்குவல் டு என்ன வரும்? x1 x2 and so on இருக்கும். So what is the right hand side? ரைட்டுங்களா? which is equivalent to b1 b2 and so on up to the final solutions. ரைட். இது அப்ளை பண்ணது வந்து ஜென்ரல் ஃபார்மாட். ஸோ இங்கே நமக்கு மேக்ஸிமம் கேட்குறது என்ன? 3 வேரியபிள்ஸில் கேட்பாங்க. அந்த 3 வேரியபிள்ஸில் எடுக்கும்போது வந்து தட் மீன்ஸ் a1 into x plus b1 into y plus c1 into z which is equivalent to d1 எடுத்துக்கலாம். a1 into x plus b1 into y plus c1 into z. Next a2 into x plus b2 into y plus c2 into z which is equivalent to d2. Third equation a3 into x plus b3 into y plus c3 into z which is equivalent to d3 ஆகும். ரைட்டுங்களா? So how many linear equations we consider? 3 linear equations. So அதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இதில் வந்து how many types of equations என்றது 2 types இருக்கும். First is homogeneous equation. Second one அது non-homogeneous equations. ரைட்டுங்களா? இப்போது இது கன்சிடர் பண்ணும்போது வந்து a x is equivalent to b. a x equivalent to b. இதில் வந்து determinant of a என்றது ஜென்ரலாக. ரைட்டுங்களா? determinant of a generally we are defining as delta. ரைட். இப்போது டைப்ஸுக்கு போகும். டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன? homogeneous equations. homogeneous equations. எப்போ வந்து அந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ன்றது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக ஆகும் அப்படின்னா only one condition. That means what? The column matrix B equivalent to 0. Column matrix B equivalent to 0. That means what? A x equivalent to 0. AX equivalent to 0 இருந்ததுன்னா அந்த systems of linear equation we can call it as a homogeneous equation.
இப்போ இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ன்றது how many types of solutions இருக்கும்னா ஆர் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்போவுமே வந்து கன்சிஸ்டன்ட். Homogeneous equations are always consistent. In the consistent level, we have the two types. First one is what? Trivial solution. Trivial solutions. Second condition is non-trivial solution. Non-trivial solutions. So what is trivial solutions? Another name is called what? Zero. Trivial enna ellame vandu zero. That means ellame enna variables irukku namakku inga x y z da variable la consider pannirukom. X is equivalent to y equivalent to z equivalent to ellame zero anna, that is called trivial solution. Trivial solutions என்ன condition use பண்ணணும்? That means what? Determinant of A. ஏன்னா capital X equal to 0. அப்போ determinant of A வந்து what is another type of representation? Delta. இது வந்து not equal to 0 ஆயிடுப்போம். Trivial solutions வந்து either determinant of A is not equal to 0. Another way of representation another delta is not equal to 0. Which case when the system of equations are having trivial solution. Right? Trivial solutions and the solution set x, y, z அது எல்லாமே வந்து 0 தான். அது trivial. Non-trivial என்ன condition? அப்போ எதுவுமே 0 கிடையாது. இதுக்கு தான் another name என்னன்னா infinitely many solutions. Infinitely many solutions இருக்கும். எப்போ? That is called non-trivial solutions. Non-trivial solution சொல்லிக்கலாம் or non-zero solutions. அப்போ what is the condition we can use? That means determinant of A which is equivalent to delta which is equivalent to 0. So ஒரு representation delta ஆனது என்னன்னா determinant of A என்றது. Right? So systems of linear equations first type என்ன? Homogeneous equations. அந்த homogeneous equation capital B column matrix என்றது 0 இருக்கும். இதில் எந்த மாதிரி டைப் இருக்குன்னா ஒன்று ட்ரிவியல் சொல்யூஷன்ஸு, செகண்ட் ஒன் என்ன நான் ட்ரிவியல். ட்ரிவியல் சொல்யூஷன் மீன்ஸ் வாட்டு? அந்த சொல்யூஷன் செட் எல்லாமே வந்து 0 தான். தென் வாட் இஸ் அ கண்டிஷன்? டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். தென் விச் கண்டிஷன் வி கேன் யூஸ் மீன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவலன்ட் டு 0. இது ஒன் கேஸ். நெக்ஸ்ட் என்ன? நான் ஹோமோஜீனியஸ் போகும். ரைட்? நான் ஹோமோஜீனியஸ். Non-homogeneous equations. Non-homogeneous equations and AX equivalent to B, where B under the not equivalent to 0. AX equal to B, where B is not equal to 0. இதில் நமக்கு வந்து two types is there. So first one is what? Consistent, inconsistent ஆகிருப்போம். First one என்ன? Consistent. ரைட்? கன்சிஸ்டண்ட்டில் நமக்கு வந்து ரெண்டு கேஸ் இருக்கும். ரைட்? ஒன்று என்ன? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன். செகண்ட் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ரைட்? ஸோ இதில் என்ன எடுப்போம்? யூனிக் சொல்யூஷன்ஸ்னா டெல்டா is not equivalent to 0. Infinitely many solutions வந்து delta 0 இருக்கும். delta x அதுவும் 0 தான். delta y அதுவும் 0 தான். finally delta z equivalent to அதுவும் 0 தான். delta தெரியும். That is determinant of A. What is a delta x, delta y, delta z? Cramer's method x value கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். delta x, delta y, delta z. அதுதான் delta x, delta y, delta z. எல்லாமே 0 ஆனா then அந்த நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ன்றது இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸாக இருக்கும். அண்ட் ஃபைனல் வாட் அபவுட் த தேர்ட் கேட்டகரி? இது கன்சிஸ்டன்ட். அனதர் ஒன் என்ன? இன்கன்சிஸ்டன்ட்.
inconsistent enna we have only one, that is called no solution. No solution. எப்போ நமக்கு no solutions conditions யூஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக டெல்டான்றது 0வாக இருக்கும் when and at least one of அது டெல்டா எக்ஸ் ஆகும், இல்லைன்னா டெல்டா ஒய் ஆனாலும் ஆர் டெல்டா ஜெட் வந்து நாட் ஈக்குவலன்ட் டு 0வாக இருக்கணும். ரைட். ஸோ நோ சொல்யூஷன்ஸ் கேசஸ் வந்து டெல்டா மஸ்ட் பி 0வாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் டெல்டா எக்ஸ் ஆர் டெல்டா ஒய் ஆர் டெல்டா ஜெட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அந்த சொல்யூஷன்ஸ் என்ன பேருன்னா நோ சொல்யூஷன்ஸ். ரைட். இதே கான்செப்ட் வந்து ரேங்க் மெத்தட்லையும் பேஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ எதர் we can use rank method or Cramer's method அப்படின்றது. So now we are going to do with the Cramer's method only, maximum cases. Right? So first non-homogeneous என்ன ax equal to b, b கண்டிப்பாக 0 கிடையாது. நெக்ஸ்ட் இதில் வந்து consistent and inconsistent two type. Consistent means what? Unique solution. ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது கண்டிஷன் என்ன? determinant of a is not equal to 0 or we can say delta is not equal to 0. Second case, infinitely many solutions. எல்லாமே 0 தான். டெல்டாவும் டெல்டா எக்ஸும் டெல்டா ஒய் டெல்டா ஜெட் எல்லாமே வந்து 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் inconsistent கேஸ்க்கு என்ன? no solution. when it will happens delta must be 0, at least one of delta x, delta y, delta z are not equal to 0 இருந்ததுன்னா no solutions.